இதற்கு முன்பு கூட்டணி என்பது கருவேப்பிலை மாதிரி அந்த வாசம் முடிஞ்சவொடனே தூக்கி போட்டுருது. அவங்களுடைய உழைப்பை சுரண்டிக்கிறது. அவங்களுடைய உழைப்பை சுரண்டுறது இருக்குல்ல, அது ஒரு சுரண்டல், எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். இங்கே வந்து இரு கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க சுரண்டிகிட்டே இருப்பாங்க? இந்த பொங்கலை ஒட்டி எல்லாருக்கும் வந்து இனிமையான பொங்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் வந்து குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம காசை எடுத்து நம்மள்கிட்ட கொடுக்குறது தான். என்ன 3000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு விழுந்துரும். இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறது ரேஷன் கார்டில் தான், ரேஷன் கடைகளில் தானே கொடுக்குறாங்க. அமைச்சர்களுக்கு அங்கே என்ன வேலை? லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தினது வந்து ஒருவேளை வந்து டிவி கேக்கு இளைஞர்கள் சப்போர்ட் போயிடக்கூடாதுன்றதுக்கான ஏன்டா கொடுத்தோம்னா ஆகிப்போச்சு. இப்போ அவன் வாங்குற உடனே வேலையை ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு தலைவர் ஸ்டிக்கர் விட்டுறது தான் வேலையை பார்த்துக்கிறாங்க. அந்த ஓய்வூதிய திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஓய்வூதிய திட்டம். கவர்மெண்ட் உங்கள் வீட்டில் ஏதாவது கவர்மெண்ட் டீச்சர்ஸோ இல்லை அரசு ஊழியரோ இருந்தால் கேட்டு பாருங்க. அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம் தானே, அதோட டுபாக் ஒரு உலகத்திலே இல்லை. உங்களுக்கு முன்பு ஒருத்தருக்கு நேர்காணல் பண்ணியிருந்தேன். அவரும் கிட்டத்தட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். அவரும் இன்னைக்கு வந்து சார் நான் ஈரோடு போனேன் சார், பயங்கரமாக இருக்குது சார், நானே மாறிட்டேன் சார் அப்படின்றாரு. இதுதான் உண்மை. தொடர்ந்து வந்து அந்த கூட்டத்தை வச்சே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா கூட்டம் தானே வேணும் உங்களுக்கு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? காசு கொடுத்து கூட கூட்டத்தை கூட்டு வரலாம். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கு வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வந்து டிவி கேக்கு பலமாக இருக்கிற ஒரு பார்வை தான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து தொடர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கருத்துரிமைக்கு கொடுக்குறப்ப ஒரு குரல்னு தான் பார்க்குறேன் நான். அரசியலை தாண்டி அது கருத்துரிமைக்கு தராங்க அப்படின்னு தான் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஏன் வந்து இப்போ ஒரு 2 days பிஃபோரே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும், அவங்க முன்னாடி வந்துட்டு போனப்பவே அது வந்து பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. இப்போ வந்து அதே பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலில் மாபெரும் சக்தியாக உருவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் கட்சி எப்படி சொல்லுவீங்கன்னு பேசலாம், நாங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர்களுக்கு ரைட் ஹேண்டாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பர்சன். அவங்க வந்து தமிழகத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒன்று திமுக காங்கிரஸ்க்கு ஒரு கிளாஷ் வரணும், அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் டிவிகேக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல் வரணும். இல்லைம்மா, இங்கே எல்லா கட்சிகளுமே ஃபெடப் ஆயிட்டாங்க. ஏன்னா கூட்டணி அப்படின்றது தமிழ்நாட்டில் கூட்டணி என்பதை ரீடிஃபைன் பண்ணுறோம்ல, மாற்றி அமைக்கிற ஒரு 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 சக்தியாக ஒரு கட்சியாக வந்து தவைக்கா இருக்கு. ஓகே, இதற்கு முன்பு கூட்டணி என்பது கருவேப்பிலை மாதிரி அந்த வாசம் முடிஞ்சவொடனே தூக்கி போட்டுருது. அவங்களுடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டு வெற்றியை பெற்றுட்டு எல்லா அதிகாரத்தையும் இவங்களே அனுபவிச்சுட்டு அவங்களுடைய உழைப்பை சுரண்டுறது இருக்குல்ல, அது ஒரு சுரண்டல், எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். அப்போ இதைத்தான் நீங்கள் வந்து இரு கட்சிகளும் பண்ணிகிட்டு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க சுரண்டிகிட்டே இருப்பாங்க? அப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும்போது, அப்போ இங்கே போகும்போது நம்மளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், இந்த கவர்மெண்ட்டில் நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கலாம் அப்படின்ற வாய்ப்பை அந்த பேசுபொருளை உருவாக்கியது நீங்கள் வந்து தாவேக்கா. அதன் மேல் எதுக்கு எல்லாருக்கும் நாட்டம் வரதானே செய்யும். அதுதான் அதோடைய வெளிப்பாடு தான். அதெல்லாம் தொடர்ந்து வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போகிறோம்னு சொல்லுங்க. ஆனால் வந்து ஒரு பார்வை தொடர்ந்து முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, தாவேக்கால வந்து மாவட்ட செயலாளர் பதவிகள் கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பேசப்படுது, அதுவும் கிட்டத்தட்ட 50 lakhs வரைக்குமே. எல்லாமே ஃபேக் நியூஸ்மா. இது நான் ஏற்கனவே சொல்கிறேன், கேட்கப்படுது, ஒரு கொடுக்கப்படுது, இப்படி வர்ற செய்தியை நம்பாதீங்க, சரிங்களா? அது ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் நரேட்டிவ். இங்கே வந்து ஊடகம் என்ன பண்ணுது? தாவேக்காவுக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் அதுக்கடுத்தது கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு எதிராகவும் ஒரு பெரிய ஃபால்ஸ் நரேட்டிவை செட் பண்ணுதுல, மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காங்களே. அது பண்ணுறதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களாக பண்ணுறாங்களே. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் செய்தியை வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதே வந்து ஒரு முக்கியமான ட்விட்டர் பேஜில், அதாவது வெரிஃபைடு பேஜில் ஒரு பெரிய சேனல்லேருந்து ஒரு நியூஸ் வரும்போது அதை நீங்கள் நம்புவீங்க. அதுவே ஃபேக் நியூஸாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போது தேர்தல் வந்து ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து பல்வேறு வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பொங்கலை ஒட்டி எல்லாருக்கும் வந்து இனிமையான பொங்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் வந்து குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம காசை எடுத்து நம்மள்கிட்ட கொடுக்குறது தான். அதை வந்து முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல. ஆக்சுவலாக என்ன 3000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு விழுந்துரும். இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறது ரேஷன் கார்டில் தானே, ரேஷன் கடைகளில் தானே கொடுக்குறாங்க. அமைச்சர்களுக்கு அங்கே என்ன வேலை? கட்சிக்காரங்களுக்கு அங்கே என்ன வேலை? நாங்கள் தான் கொடுக்குறோம், பார்த்துங்க ஓட்டு போட்டுங்க, நாங்கள் தான் கொடுக்குறோம், பார்த்துங்க ஓட்டு போட்டுங்க, இப்படி தானே. இதை இனிமேலும் இந்த மக்கள் ஏமாற மாட்டார்கள். ஓகே,
ஏமாறுற சதவிகிதம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? டெஃபினட்டாக இது வந்து செல்லவே செல்லாது. ஓகே. இப்போ லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தினது வந்து ஒருவேளை வந்து டிவி கேட்க இளைஞர்கள் சப்போர்ட் போயிடக்கூடாதுன்றதுக்கான அப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்டா கொடுத்தோம்னா ஆகிப்போச்சு. இப்போ ஏன்னா அவன் வாங்கின உடனே வேலையை ஸ்டிக்கரை கழிச்சிட்டு தலைவர் ஸ்டிக்கர் விட்டுறது தான் வேலையை பார்த்துருக்காங்க. அங்கே டெஸ்க்டாப் இமேஜ் வரும்ல, அதெல்லாம் தூக்கிட்டு தாவேகா தலைவருடைய கொடி, தாவேகா தலைவர், இதை தாங்க நடந்துகிட்டு இருக்குது. அடப்பாவி, ஏன்னா இப்படி நம்ம கொடுத்தும் அவமானப்படுறோமே அப்படின்றது தான் நிலைமை போச்சு. கேன் இது என்னென்னா, ஓகே, ஒரு 1,00,000 பேருக்கு லேப்டாப் கொடுப்போம், அவங்க வந்து 1,00,000 பேரும் தாவேகாவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்தது எல்லாமே தாவேகாரங்க இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுதான் அது வந்து அது என்ன கொடுத்தாலும் மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்கண்ணா. இஃப் தே டிசைடட் தே வில் நெவர் சேஞ்ச். அவங்க வந்து டெஃபினட்டாக தாவேகாவுக்கு மட்டும்தான் இந்த முறை வாக்கு. ஏன்னா அவங்க அந்த ரீசெண்டாக அறிவிச்ச அந்த 3 விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் முதியவர்களை பேஸ் பண்ணி, இன்னொன்று குடும்ப தலைவிகளை பேஸ் பண்ணி, இன்னொன்று வந்து மாணவர்களை பேஸ் பண்ணி, என்ன அப்படின்னா அந்த ஓய்வூதிய திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய எல்லாமே ஓய்வூதிய திட்டம். கவர்மெண்ட் உங்கள் வீட்டில் ஏதாவது கவர்மெண்ட் டீச்சர்ஸோ இல்லை அரசு ஊழியரோ இருந்தால் கேட்டு பாருங்கள். இந்த புதிய அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம் தானே, அதோட டுபாகூர் உலகத்திலே இல்லை. அவங்க கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம், இவங்க சொன்னது புதிய ஓய்வூதிய திட்டத்திலே ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணி 10% நீங்கள் தான் கொடுக்கணும். உங்கள் 10% பிடிச்சி அதை வச்சுட்டு கடைசியாக நீங்கள் கடைசியாக வாங்கின சம்பளத்துலேருந்து பாதி 50% உங்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இது எப்படி புதிய பழைய பென்ஷன் ஸ்கீமாக இருக்கும்? அதுவும் ஏமாற்ற வேலை. ஜாக்டோ போன்ற அமைப்புகள் விலை போயிடுச்சு அப்படின்றது தான் அரசு ஊழியர்களுடைய வாதமே. இப்போ மற்ற அரசு ஊழியர்கள் சங்கம்லாம் வந்து உங்களுக்கு அறிக்கை விட்டாங்களே, நாங்கள் வந்து போராட்டம் அறிவிக்க போகிறோம். February 3ஆம் தேதி ஒரு சங்கம் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. எல்லாம் ஜாக்டோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஓய்வூதியத்துக்காக 20 ஆண்டுகளுக்கு மேலே போராடி இருக்காங்க. ஆமாம், போராடி என்ன பண்ணாங்க? அவங்க போய் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதான உண்மை. ஆனால் அரசு ஊழியர் என்ன சொல்கிறாங்க? அது முக்கியம் இல்லையா? சரி, இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து 404 வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. பிஎம்கே வந்து ஒரு சர்வே எடுத்து வந்து டிஎம்கே வந்து இது வரைக்கும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கோம்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஒரு பக்கம், இல்லை நாங்கள் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், உங்களுக்கு ஏதாவது கனவு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதையும் நிறைவேற்ற தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு தூக்கத்துலேருந்து எழுப்பிவிடுங்கன்னு நான் சொல்கிறேன். பயங்கரமான கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து எழுப்புங்க. அப்போ தான் உங்கள் கனவுலேருந்து நம்ம எந்திரிச்சிட்டோன்றது தெரியும்னு நான் சொல்கிறேன். உலகத்துக்கே தெரியும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. என்னத்தை வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க? தேர் லிவ் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அந்த உலகத்தில் எல்லாம் பாலாரும் தேனாருமாக ஓடிட்டுருக்கு. இனிமேல் எங்களுடைய கனவை தான் அவங்க வந்து கனவு வாக்குறுதிகளாக நிறைவேற்றி கொடுக்கணும். அதான் சொன்னேன், அவர்கள் வந்து வேறொரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லை, பல்வேறு வாக்குறுதிகள் ஆனால் அவங்க கொடுத்ததை நிறைவேற்றிருக்காங்க. 2-3 சொல்லுங்க பார்ப்போம். சார், சொன்னதையும் செஞ்சுருக்கோம், நாங்கள் சொல்லாததையும் செஞ்சுருக்கோம். சொல்லாததை மட்டும்தாங்க செஞ்சுருக்காங்க. ஏன் இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்க போகிறோன்னு சொன்னாங்களா நம்மகிட்ட? சொல்லல. எம்டிசி பேருந்துகள் எல்லாம் வந்து தனியார் மயமாக்க போகிறோன்னு சொன்னாங்களா நம்மள்கிட்ட? சொல்லலை. இது மாதிரி எதெல்லாம் அவங்க சொல்லலையோ அதெல்லாம் தான் செஞ்சுருக்காங்க. ஓகே, இப்போது கடன் சொன்னதுனால சொல்கிறேன். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் 10 லட்சம் கோடி வந்துட போகுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து 404 திட்டங்கள் நீங்கள் மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இந்த 9 லட்சம் கோடி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க? இல்லைம்மா, இந்த 9 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்களே, அது எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம வாங்குகிற கடன்கள் எல்லாம் நம்மளுடைய உட்கட்டமைப்பை பெருசுப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்ரோ ரயிலில் போடணும், பஸ் ஸ்டாண்டுகள் உருவாக்கணும், ரோடு சரி பண்ணணும், மழைநீர் வடிகால் போடணும். அதுக்கப்புறம் நம்மளோட உட்கட்டமைப்பு, எலக்ட்ரிசிட்டியோட ப்ரொடக்ஷன், இல்லைன்னா புதிய மின் உற்பத்தி மையங்கள் அமைக்கணும். இதுக்கு தான் வந்து பயன்படுத்தணும். ஆனால் கிட்டத்தட்ட 45% இவங்க அன்றாட செலவுகள் இருக்குல்ல, சம்பளம் கொடுக்குறது, நட்டத்தை அடைக்கிறது, வட்டி கட்டுறது, மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறது, இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா ஊழல். இப்போ டான்ஜெட்கோன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டான்ஜெட்கோ தான் டாப் மோஸ்ட் ஊழல் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய் கடனாக வாங்கினா 26 ரூபாய் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படுற நட்டத்தை அடைக்கிறதுக்கு போடுறாங்க. ஏன் அங்கே நட்டம் வருதுன்னா அங்கே தான் பயங்கர ஊழல் போகுது.
அப்போ ஊழலை சரி பண்ணுறது எப்படி? தூக்கி இந்த கடன் வாங்கின காசு அங்கே போடுறது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதுலேயும் பயங்கர ஊழல். அப்போ அதில் ஏற்படலாம் நட்டம், அதை தூக்கி அதில் போடுறது. அதுக்கப்புறம் ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க இல்லையா, அதுலேயும் ஊழல். அப்போ இவங்க எங்கெல்லாம் ஊழல் புதுசாக பண்ணணுமோ அல்லது ஊழலை மறைக்கணுமோ அதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க. ஓகே. அதனால் நமக்கான வரி சுமை தான் அதிகமாகும். இதை சரி பண்ணுறது என்ன பண்ணுவாங்க? இபி பில்லை ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பீக் ஹவர் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க, சொத்து வரியை உயர்த்துவாங்க, அதுக்கப்புறம் மின் கட்டணம், சொத்து வரி, அப்புறம் தண்ணீர் வரி, இதெல்லாத்தையும் உயர்த்திக்கிட்டே போவாங்க. நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஆனால் நம்மள்ட்ட சொல்லாமல் கடன் வாங்கி இவங்க கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு கவர்மெண்ட், புதிய கவர்மெண்ட் எங்களுடைய ஆட்சி வரும்போது ஃபஸ்ட்டு இந்த மேல்மட்டத்தில் நடக்கிற கோடிக்கணக்கான ஊழலை ஸ்டாப் பண்ணாலே போதும். அதை ஸ்டாப் பண்ணால் நம்மளுக்கு சர்ப்ளஸாக காசு கிடைக்குமா? ஓகே. இப்போ அதாவது நம்ம இப்போ கவர்மெண்ட் வந்து சே 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னு வைங்களேன். 100 ரூபாய் சம்பாத்தியத்தில் கிட்டத்தட்ட 64 ரூபாய் சம்பளத்துக்கு போயிடுது, வட்டி கட்டுறதுல போயிடுது, அப்புறம் இன்னொரு முக்கியமான பென்ஷனுக்கு போயிடுது. அப்போ 40 ரூபா வச்சு நாடகம் நீங்கள் நடத்த முடியுமா? அப்போ நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணுறீங்க. அப்போ இங்கே பெரிய ஊழல் நடக்குதுல்ல, அதுவும் மேல்மட்டத்தில் மினிஸ்டர் லெவலில் என்ன சொல்கிறது, கான்ட்ராக்டில் இதில் ஊழல் நடக்குது. அது கான்ட்ராக்ட்ன்றத விட ஏலம் விடுவாங்கள்ல ஆக்ஷனில், அது இப்போ அது இதில் முறைகேடுகள் நடக்குது. அந்த முறைகேடுகளை நீங்கள் குறைச்சிட்டா போதும், அது டாப் லெவலில் அகற்றிட்டா போதும், உங்களுக்கு தமிழ்நாடு வில் பிகம் அ சர்ப்ளஸ் ஸ்டேட். அந்த சர்ப்ளஸ் பணத்தை வச்சு மக்களுக்கு கொடுங்க. சார், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்கள், அவங்களுடைய அந்த திட்டங்கள் என்ன அப்படின்றத வந்து அந்த தேர்தல் பரப்புரையில் வந்து பார்க்கலாமா? அதுக்கான ஐடியாலஜி, ஏன்னா வந்து இன்னும் டைம் இல்லை, நமக்கு ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஐடியாலஜியெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சா? நீங்கள் அதாவது ஒரு 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 ட்ரைலர் மாதிரி அவர் சொன்னாங்க. அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு, அதற்கடுத்தது கல்வி, அதற்கடுத்தது வீடு, மருத்துவம், குடிநீர், இது 5 தான் அடிப்படை. இந்த 5ஐயும் நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஓகே. இன்னும் இதுதான் எந்த அரசாக இருந்தாலும், சிங்கப்பூர் வளர்ந்தது, சைனா வளர்ந்தது, அமெரிக்கா வளர்ந்தது, இது எல்லாமே இதன் அடிப்படையில் தான். இதன் அடிப்படையில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் நாடு வந்து வளரும், தொழில் வளரும். அப்போ வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கி உங்களுடைய உட்கட்டமைப்பை பெருக்கலாம், அதன் மூலம் நிறைய காசு வரும், அதன் மூலம் ஸ்டேட்டுக்கிட்ட நிறைய காசு கையில் இருக்கும், அதை வைத்து மக்களுக்கு கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா சார் இருக்க போது? பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு. இப்போ சேலம்ல வந்து 30ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தது, போஸ்ட்போன் ஆயிடுச்சு. மக்கள் சந்திப்பு, அதுக்கப்புறம் சின்னத்துக்கு அடுத்தது இன்னும் அதிகமான தேர்தல் பரப்புரை, அதுக்கப்புறம் நம்மளுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இதெல்லாம் அடுத்தடுத்த வேலைகள் ரொம்ப நிறையா இருக்குது, விரைவாகவே நடக்கும். ஓகே. இன்னும் கட்சிக்கு முக்கியமான புள்ளிகள்லாம் வரதா ஒரு பேச்சு எழுது. நிறைய புள்ளிகள் வெயிட்டிங்க. நீங்க ஃபில்டர் பண்றீங்களா? அப்போ ஆப்வியஸா யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு இல்லை, அப்படி கிடையாது. இல்லை, நீங்கள் வந்துட்டு ஓட்டர்ஸாக யார் வேணாலும் இருக்க முடியும், ஆனால் பொறுப்புக்கோ நிர்வாகத்துக்கோ ரொம்ப சரியான ஆட்கள் வரணும்ல. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, பிடி செல்வகுமார்னு ஒருத்தர் போயிட்டு திமுகவில் இணைந்தார், தெரியுமா உங்களுக்கு? அவர் யார்? அவர் மேனேஜராக பிஆர்வா இருந்தார். அது கூட பிஆர்வா தான் இருந்தார். மக்கள் நீதி மையத்தில் அவர் வேட்பாளராக இருந்தார். புரியுதுங்களா? மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கே அந்தளவுக்கு இவங்க வந்து பிரம்மாண்ட விழா எடுக்கல. பிடி செல்வகுமாருக்கு இணைப்பு விழா அவ்வளோ பெருசாக நடத்தினாங்க. அவர் கன்னியாகுமரி மக்கள் நீதிமன்ற வேட்பாளர். அவருக்கே அப்போ இந்த கட்சி எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்குது பாருங்கள். யார்? டிஎம்கே. ஐயோ, விஜய் கட்சியிலேருந்து ஒரு முக்கியமான ஆள் எடுத்துகிட்டு நீங்கள் இழுத்துறது மக்கள் நீதி மையம் யாருன்னு அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. புரியுதா? எதுக்குன்னா அதுதான் மற்றவர்களோட நிலை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தே ஆர் சூஸிங் யார் சரியான ஆளா, சரியான ஆள் இல்லையா, இது மாதிரிலாம் பண்ணிதானமா நீங்கள் கூப்பிடணும். இல்லை, விஜய் கட்சியிலேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுற இடத்துல விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வெளியில் போகிறாங்கன்றது. விஜய் கட்சியில் அவர் இல்லையே, மக்கள் நீதி மையத்தில் தானே இருந்தார். அந்த வேட்பாளர்னா உறுப்பினர் இல்லாமல் வேட்பாளர் இருக்க முடியாதுல்ல. அவரை எடுத்துகிட்டு வந்து விஜயோட தொடர்பு படுத்தி அதுக்கு ஒரு பிரம்மாண்ட இணைப்பு விழா நடத்தி 2026 முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆகலை அப்படின்னா அவங்களோட அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஆயிடுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு வேணாம்.
நான் வந்து 25 ஆண்டுகள் இந்த பத்திரிகை துறையில் இருந்திருக்கேன். பல மாநாடுகள் பார்த்துருக்கேன், பல பரப்புரைகள் பார்த்துருக்கேன், பல தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்துருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு முன்பு ஒருத்தருக்கு நேர்காணல் பண்ணியிருந்தேன். அவரும் கிட்டத்தட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஓகே சார். அவரும் இன்றைக்கி வந்து சார் நான் ஈரோடு போனேன் சார், பயங்கரமாக இருக்குது சார், நானே மாறிட்டேன் சார் அப்படின்றாரு. இதுதான் உண்மை. ஓகே, அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹி வில் பிகம். தொடர்ந்து வந்து அந்த கூட்டத்தை வச்சே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா கூட்டம் தானே வேணும் உங்களுக்கு, வேற என்ன வேணும் உங்களுக்கு? காசு கொடுத்து கூட கூட்டத்தை கூட்டு வரலாம். அப்படி நடக்கலையே இங்கே, அதான உண்மை. எல்லாரும் ஒத்துக்கிறதே இல்லைங்க, நான் காசு கொடுக்காம தான் வர்றேன், காசு கொடுக்காம கூட்டம் தான் தானாக கூட்டுற கூட்டம் தான்றது தான் எல்லாருக்கும் தெரியுமே. அதானே உங்களுக்கு முக்கியம். மலேசியாவில் போய் காசு கொடுத்த கூட்டம், காசு கொடுத்து வந்த கூட்டமாங்க எங்கே? அதுக்கு அவ்வளோ கூட்டம் வருதாங்க. இங்கே இந்தியாவிலேருந்து வாங்க, திருப்பூர் ஈரோட்லேருந்து வாங்க, ஃப்ளைட்டு பிடிச்சி கூட்டு போனாங்க. ஸோ அதில் மக்கள் தான் முக்கியம். மக்களுடைய அந்த ஆற்றல் தாவேக்காவின் பக்கம் தான், அவர்களுக்கு தான் போய் சேரும். சார், இப்போது நீங்கள் வந்து பணம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், தேர்தல் அப்படின்னாலே வந்து நான் பணத்தை வச்சு தான் வந்து மேக்ஸிமம் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் அதிகமாக காசு கொடுக்குறா அப்படின்னு போட்டி போட்டு மக்களுக்கு வந்து வாக்குக்காக காசு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை டிவிக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? இல்லை, ஆக்சுவலாக இது மித்துமா. பணம் மட்டுமே நான் வந்து போன தேர்தலுக்கு முன்பு, போன 21 தேர்தலுக்கு முன்பு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்குங்களா, அவர்கிட்ட நான் வந்து ஒரு நேர்காணல் பண்ணேன். அவர் சொன்னார், நாங்கள் வந்து தொடர்ந்து 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை, எங்கள்கிட்ட காசே இல்லை, நான் அதனால் எங்களால் பெருசாலும் நான் காசே கொடுக்கல, ஆனால் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்றாரு. இவங்க காசால் எல்லாரையும் வாங்கிடலாம் அப்படின்றது அது இவங்க போடுற ரொம்ப தப்பான கணக்கு. ஏனென்றால் இங்கே டாடா, பிர்லா, அம்பானி, அதானி இவங்கள்ட்ட அந்த காசா அவங்க நினச்சா கட்சி ஆரம்பித்து எல்லாத்தையும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியுங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி மக்களை சில பேர் வாங்கி வச்சுப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. புரியுதுங்களா? பணத்தால் நீங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது. அதில் தலைவர் விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு எதிராக நீங்கள் பணத்தை வாங்கிட முடியாது. இவனும் திருடன், இவனும் திருடன், அப்போ எந்த திருடன் அதிகமாக காசு கொடுக்குறானோ அந்த திருடனுக்கு போடுறேன் அப்படின்ற அந்த நடைமுறை வேணால் இருக்கலாம். பட் இந்த பணத்தால் ஓட்டு வாங்குறது இனிமேல் முடியவே முடியாது. ஓகே, விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில் கேம்பெயின் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு டாக் வந்தது. என்ன அப்படின்னா, ரெங்கசாமி கூட வந்து கூட்டணி வைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க, முதலமைச்சர் ரெங்கசாமி கூட. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே, ரெங்கசாமி அவர்களுமே வந்து 1000 ரூபாயில் இருந்தது வந்து குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்குறது வந்து 2500 ரூபாயாக வந்து மாற்றிருக்காங்க. ஏன் வந்து தொடர்ந்து எல்லா அரசியல் தலைவர்களும், ஏன்னா பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து பணத்தை வச்சே அரசியலை ஏன் பணத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாதுமா. அது வந்து ஒரு காலகட்டம் மாதிரி தான், இனிமேல் அது நடக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம், வளமான வாழ்க்கை, நிம்மதியாக பாதுகாப்பான ஒரு ஒரு வாழ்க்கை முறை, இதெல்லாம் முக்கியம்னு நினச்சிப்பீங்களா? இல்லை பணத்தை வாங்கிட்டு திருடனுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பீங்களா? இன்றைக்கு உள்ள சமூகம் அதை நினைக்கல. எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்ற விரும்புகிற சமூகம் தான், மக்கள் தான் அதிகம். அதனால் நிச்சயமாக பணம் வந்து ஒரு வேலையே செய்யாது இந்த தேர்தலில். ஓகே சார், இப்போ வந்து எலெக்ஷன் வந்து ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. இப்போது 234 தொகுதிகளுக்குமே வந்து வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது ரெடியாக இருக்கா சார்? ரெடி பண்ணியிருந்துருப்பாங்களே, ரெடி பண்ணாமல் எப்படி இருந்திருப்பாங்க? 3 லிஸ்ட் 4 லிஸ்ட் கூட ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை, இன்னும் கட்சிக்கு வந்து ஆட்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கம்மா. ரெடி பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே சார். சரி, அறிவிப்பு தான் வந்து பண்ணுறதுல டைம் எடுத்துப்பாங்க. அதுவும் டைம் எடுத்து பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஓகே, சரிங்களா? உங்கள் எதிரி வந்து ரொம்ப நேர்மையற்ற எதிரி. ஸோ அவன்கிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து போகணும். அதான் ரீசன். தொடர்ந்து 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னா, விஜய் விசஸ் உதயநிதி அப்படி தான் இருக்கும்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் சொல்கிற மாதிரி தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் இதுதான் களம். ஓகே, அது யாரெல்லாம் தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி, அவங்க 2 பேருக்கும் தான். ஓகே சார், கண்டிப்பாக அடுத்து விஜயோட அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்க போகுது, விஜய் வந்து எங்கே பேச போகிறாரு அப்படின்றத பார்த்துட்டு மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்தித்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.